Hi friends, welcome to Amna Samay. Today நம்ம சேனல்ல பட்டாணி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த பட்டாணி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி பண்ணலாம் நம்ம வீடியோவை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே புதுசாக எங்கள் சேனலை பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பட்டாணி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் பட்டாணி பாருங்கள், நைட்டே தண்ணியில் ஊற போட்டு குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதாவது ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்திங்கன்னா போதுமானது. இதோட 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. இதோட 2 தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட 2 பச்சை மிளகா முழுசாகவே போட்டுக்கலாம். நம்ம 1/2 கப் தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 கத்திரிக்காய், எண்ணெயும் உப்பு தேவையான அளவு. பாருங்கள், கடாய் சூடானதுமே இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதோடவே சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க. இதோட நம்ம எடுத்து வச்சுக்க 2 பச்சை மிளகாய், இது 3ஐயும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் பாருங்கள், பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட நம்ம இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி நல்லா சுருண்டு வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி பாருங்கள் நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, வேக வச்சுருக்கிற பட்டாணி, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டாணியை நீங்கள் ரொம்ப வேக வச்சு போட்டுட்டிங்கன்னா குழம்புல போடும்போது பட்டாணி வந்து குழஞ்சிரும். அதே சமயம் பட்டாணி நம்ம வேக வைக்காமையும் போட்டுட்டோம்னா பட்டாணி வேகிறதுக்கு லேட் ஆகும், காய்கறிக்கு மட்டும் வெந்திருக்கும். அதனால் குக்கரில் ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் வேக வச்சுட்டு அப்புறமா அதில் போடுங்க. இப்போ 1 நிமிஷம் நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம மசாலா பொடியில் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், இது 3 ஆட் பண்ணியிருக்கேன். இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், மசாலா பொடியெல்லாம் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதோட காரம் வேறு இறங்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் விழுதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். காயும் வேகணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு இது ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு பார்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. மசாலாலாம் பாருங்கள், கடலையில், கத்திரிக்காயில், உருளைக்கிழங்குலாம் பிடிச்சிருக்கு. பாருங்கள், கத்திரிக்காய் குழையில நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவிடலாம். தூவிட்டு
ஒரு நிமிஷம் ஓப்பன்லேயே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் நான் ஓப்பன்லேயே குக் பண்ணிட்டேன். நமக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பட்டாணி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு. இது சூடான சாதத்தோடவும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம புளியும் ஊற்றலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடல. ரொம்ப சிம்பிளாக இந்த குழம்பு வச்சுருக்கோம். டேஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.